ஆனந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/6/2025 செவ்வாய்க்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், மதியம் 12:57 வரை, பிறகு மிருகசீஷம். இன்றைக்கு ஒரு இனிய நாள். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த நாள். அது மட்டுமல்ல, இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்களும் பிறந்த நாள். மேலும் புலவர் அப்பாத்துரை அவர்களும் பிறந்த நாள். கவியரசு கண்ணதாசன் எனக்கு மிக நெருங்கிய உறவினர் என்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன். அவர் வாழ்ந்த காலத்திலே நாமும் வாழ்ந்தோம். அவர் நேசித்த தமிழை நாமும் நேசித்தோம். அவர் சுவாசித்த காற்றை நாமும் சுவாசித்தோம். அப்படிப்பட்ட நல்ல கம்பன் இணை கவிமுரசாக வாழ்ந்தவர். மாட்டு வண்டி நுழையாத கிராமத்தில் கூட இவருடைய பாட்டு வண்டி நுழைந்தது. அவருக்காக ஒரு அஞ்சலி கவிதையை சொல்லி இன்றைய ராசி பலன்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கின்றேன். கண்ணதாசனே, நீ கண்ணனுக்கு தாசன் அல்ல, கண்ணனின் அவதாரமே என்று சொல்வேன். ஏன் தெரியுமா? கண்ணன் பிறந்தது ஓரிடம், வளர்ந்தது ஓரிடம். நீயும் பிறந்தது சிறுகுடல்பட்டி, வளர்ந்தது காரைக்குடி. கண்ணன் அவன் பெற்றோர்க்கு 8வது பிள்ளை, நீயும் உன் பெற்றோர்க்கு 8வது பிள்ளை. கண்ணன் புல்லாங்குழலால் இந்த உலகத்தை மயக்கினான், நீயோ எழுதுகோலால் இந்த உலகத்தை மயக்கினான். கண்ணன் வாய்க்குள் இந்த உலகத்தை காட்டினான், நீயோ உலகத்தார் வாயிலெல்லாம் உன் பாடலை இசைக்க வைத்து காட்டினாய். அதனால் தான் சொல்கின்றேன், கண்ணதாசனே, நீ கண்ணனுக்கு தாசன் அல்ல, கண்ணனின் அவதாரமே என்று சொல்வேன். நீயின்றி திரையுலகம் மாறிப்போச்சு, நீயின்றி திரையுலகம் மாறிப்போச்சு. நிழல் கூட நிஜமென்று தேறிப்போச்சு. வாயினின்று வரும் சொல்லை கவிதையாச்சு, வளர் தமிழில் கொச்சை சொல் கூடலாச்சு. தாயோடு தாரத்தை சேர்த்து வைத்து தமிழ் படத்தை பார்க்கும் நிலை மாறிப்போச்சு. விக்கலுக்கு பாட்டெழுதி வெற்றி கண்ட வேந்தன் நீ. இன்று திரை உலகில் வாழ்வோரெல்லாம் முக்கலுக்கும் உணகளுக்கும் பாட்டு தந்து மோகத்தை வளர்க்கின்றார். நியாயம்தானா? சிக்கலுக்கு ஆளாகும் கவிஞர்களுக்குள் சிகரத்தை தொட்டவன் நீ. அதனால் தானே மக்களெல்லாம் போற்றுகின்ற கவிஞனானாய் மணித்தமிழில் கவியரசன் பட்டம் பெற்றாய். உன் பேரை தினம்பாடும் குயிலாய் வந்தேன், உலகத்தில் நானும் ஒரு கவிஞனானேன். என் பேரை தினம்பாட வழிவகுத்த எழிலான கவியரசே உனக்கு நன்றி என்று கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு கவிதாஞ்சலியை சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று மனக்குறை அகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். இன்று உங்களுடைய நட்பு வட்டம் விரியும், ஆதாயம் அதிகரிக்கும். அன்பு நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். 2லே சந்திரன் இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. தாய் வழி ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்களின் உடல்நலம் சீராகும். உங்களுக்கும் உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, இன்று உங்கள் ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அது மட்டுமல்ல, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகிறது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தாய்வழி ஆதரவு உண்டு. தனவரவும் திருப்திகரமாக இருக்கிறது. உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். ஊர் மாற்றங்கள் பற்றியோ இடமாற்றங்கள் பற்றியோ சிந்தித்தால் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். இந்த நாள் ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சூரியனும் வியாழனும் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார்கள். இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை இருக்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியன், 10ஆம் இடத்திற்கு அதிபதி குரு. எனவே தொழில் சகாயம் இரண்டும் இணைவதனாலே தொழில் வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நண்பர்களை கூட்டுச் சேர்த்து தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். தொடங்கும் தொழில் நல்ல விதமாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறையவும் வழிபிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, ராசியிலேயே புதன் இருக்கின்றார். புதன் விரையாதிபதி என்பதனாலே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உறவினர்களுக்காக ஒரு தொகையை செலவழிக்கும் சூழல் உண்டு. 8லே சனி. ஆரோக்கியத்திற்காகவும் செலவழிப்பீர்கள். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு இன்று விரயங்களே அதிகரிக்கும். விழிப்புணர்ச்சி மிக அதிகம் தேவை. உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. கவனம் தேவை. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு 7லே சனி, ராசியிலேயே செவ்வாய் சனி பார்வை என்பதனாலே மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவது அரிது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு கடன் சுமையை கூட்டுவதற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் கூட வரலாம். சனி பார்வை இருப்பதனாலே, மந்தன் பார்வை இருப்பதனாலே மகத்துவம் கொஞ்சம் குறையும் என்பதனாலே செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது அரிது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மிகுந்த பொறுமையும் நிதானமும் தேவை. மேலிடத்து நிர்பந்தங்களின் காரணமாக திடீரென உங்களுக்கு பொறுப்புகள் கூட மாற்றப்படலாம். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 12ஆம் இடத்திலே கேது. பயணங்கள் அதிகரிக்கும். அயல்நாட்டு முயற்சியில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, செவ்வாய் 12இல் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் வழியில் ஏதேனும் ஒரு விரயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அவருடைய கல்யாண காரியத்தை முன்னிட்டோ தொழிலுக்காகவோ அவர்கள் தொகை கேட்கலாம். நீங்கள் கொடுக்கும் சூழ்நிலை உருவாகலாம். 10இல் குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் இயல்பாகவே உங்களுக்கு வந்துவிடும். இந்த இடத்தில் வேலைப்பட கூடுகிறதே, இதை விட்டு வேறு இடத்துக்கு செல்வோமா என்று சிந்திப்பீர்கள். இன்று வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்ற சிந்தனை உருவாகும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் கை கொடுக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். மனக்கசப்பு தரும் தகவல்கள் நிறைய வரலாம். உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும், யோசித்து செய்ய வேண்டும். இறை வழிபாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். யோசித்தும் இறைவனை பூஜித்தும் இறை நாமத்தை வாசித்தும் இன்றைய நாளை நீங்கள் நடத்துவது நல்லது. என்ன இருந்தாலும் அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கின்ற பொழுது நிம்மதி என்பது எள்ளளவு கூட உங்களுக்கு இருக்காது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். இருப்பினும் கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்திற்கு வித்திடும். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரபலம் 7இல் இருப்பதனாலே சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். சார்ந்தவர்களால் உங்களுக்கு ஒரு தனவரவு வரப்போகின்றது. ஆதாயம் அதிகரிக்கும் விதத்தில் அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். புகழ் கூடும். பொருளாதார நிலை அதிகரிக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். குருவின் பார்வை 2இல் பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடும். குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். அந்த தொழிலுக்கு உறுதுணையாக மாற்றினத்தவர் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்றன. தனவரவு திருப்திகரமாக இருக்கும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். அதிரடி மாற்றங்களை மேலதிகாரிகள் கொடுத்தாலும் கூட உங்களை பொறுத்தவரை அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எந்த சலுகைகளை நீங்கள் கேட்டாலும் அவர்கள் கொடுக்கலாம். வாகனம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டு கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கூட கைகூடலாம். குரு பார்வை இருப்பதாலே எண்ணங்கள் ஈடேறும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாள். பணப்புழக்கம் குறையும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு உபயோகம் கிடைக்காது. 8இலே கேது இருக்கின்றார். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் தானாகவே வரலாம். எதையும் நீங்கள் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் காரியங்கள் நடக்காது. எனவே நீங்கள் கவலையை மறந்து காரிய வெற்றி ஏற்பட வேண்டுமானால் கடவுள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு செல்வது அல்லது குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு வாகனம் வாங்கும் முயற்சியில் கவனம் செலுத்துகின்ற நாள். வியாழனுடைய பார்வை இருப்பதனாலே கவலைப்பட தேவையில்லை. காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். திருமணம் போன்ற வாய்ப்புகள். இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கவில்லையே என்ற கவலை இன்று அகலும். நல்ல வரன்கள் வாயில் தேடி வரலாம். திரும்பிச் சென்ற வரன்கள் கூட மீண்டும் உங்களுக்கு வரலாம். நட்பால் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு. ராசியிலேயே ராகு இருப்பதால் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். இன்றைக்கோ நீங்கள் கொடுத்த பாக்கிகள் இன்று வசூலாகலாம். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பணவரவில் தடைகள் வந்து அலைமோதும். மதிப்பையும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. 2இலே சுக்கிரன் இருக்கின்றார். பேச்சாற்றல் மிக்கவர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்திலே கேது. எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கிறது. நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும் காரணத்தால் கொஞ்சம் திட்டமிட்டு செய்வது நல்லது. திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். இன்று பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் வாங்கி கொடுத்தால் அதனால் சிக்கல்கள் வரலாம். கவனம் தேவை. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்துக் கொள்வது நல்லது. பகை பாராட்ட வேண்டாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.